ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா பைத்தானில் ஒரு கோட் எழுதுறோம் அப்படின்னா அந்த கோட் எடுத்துட்டு ஒவ்வொரு பாட்டை எடுத்துட்டு அதில் இந்த ஒவ்வொரு பாட்டோடைய பேர் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதோட யூசஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஐடியாலாம் கிடச்சிருச்சு. இவ்வளோ நாள் பார்த்ததில்ல நம்ம கோட் எடுத்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இனிமேல் பார்க்க போகல. அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ நாளாக இப்போ நம்ம ஒரு வேரியபிள் எடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேரியபிளுக்கு வேல்யூவையும் நம்ம தான் கொடுப்போம், அந்த பேரையும் நம்ம தான் கொடுப்போம். ஸோ எல்லா வேலையும் நம்மளே பண்ணிட்டு அந்த வேரியபிள் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுற ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் நம்மளே தான் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ரோக்ராமோடைய கோடு எழுதுறவங்களே தான் இந்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வேரியபிளோட பேரு மட்டும் நம்ம அசைன் பண்ண போறோம். ஸோ அந்த வேரியபிளுக்கான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா யூசர் கிட்ட இருந்து வாங்க போறோம், ஒரு இன்புட் வாங்க போறோம். சரிங்களா? ஸோ அந்த இன்புட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அந்த வாங்குற இன்புட் வச்சு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸும் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி நல்லா பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக ஐடியலி செல்லில் தான் இருக்கும். ஸோ இந்த டைம் ஐடியலி செல் வேணால் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் மூடுக்குள்ளே போவோம். அதாவது ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதை வச்சு இப்போ நம்ம எந்த ஒரு டாஸ்க்லாம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபைல் அன்டைட்டில்டு ஃபைல் ஒன்று இருக்குது. ஸோ இதில் ப்ரோக்ராமெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இது எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன்னு எப்படி பண்ணுவோம், ஒரு ஏங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்குவோம். ஏங்கிற ஒரு வேரியபிள் எடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ 1ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம அசைன் பண்ணுவோம். வேரியபிளுக்கு பேர் நம்மளே தான் கொடுப்போம், இங்கே வேல்யூவும் நம்மளே தான் கொடுப்போம். ஸோ இப்போ இந்த டைம் கொஞ்சம் ஒரு வேற மாதிரி பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளே இந்த வேல்யூ கொடுக்காம யூசர்கிட்ட இருந்து வேல்யூ வாங்கலாமா? ஸோ இது எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். வேல்யூ எடுத்துட்டு இப்போ யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறது அப்படின்னா அதுக்கு பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட் ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணையில் ஃபைலை சேவ் பண்ணும். ஸோ அதை சேவ் பண்ணுறதுலாம் நீங்கள் வேணுங்கிற இடத்துல சேவ் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் வந்து நார்மலாக ஒரு பேர் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 23 கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு அந்த வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. ஏங்கிற வேரியபிளுக்கு 23 ஒரு வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு அசைன் ஆச்சா இல்லைனாலும் தெரியாது, பிகாஸ் நம்ம கொடுத்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப், ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் தான் அசைன் ஆயிருக்கும். ஸோ இப்போ அசைன் ஆன வேல்யூ பிரிண்ட்டும் பண்ண வச்சிடலாம் ஒரே டைமில். ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லி கொடுத்துக்கலாமா? ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஏ அடுத்து பிரிண்ட் ஆகும் நம்ம கொடுத்தது. ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ நம்ம மாடியூல் மாதிரி ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போது 23ங்கிறதே கொடுப்போம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் என்னாச்சு, இப்போ நமக்கு ஒரு வேல்யூ என்டர் பண்ண சொல்லி இன்புட் ஆஃப் கேட்டுச்சு. ஸோ கேட்கல நம்மளுக்கு கொடுத்தோம். அதுதான் இங்கே ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ 23 என்டர் பண்ணோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணுச்சு. ஸோ நமக்கு வந்து இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் ஆகலாம், சும்மா இப்படி பிளாங்காக நிற்கிது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 23 கேட்கல, பிளாங்காக தான் நின்றுச்சு, நமக்கு என்ன போடுறனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூசருக்கு வந்து ஒரு சில டைம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். இங்கே எதுக்காகப்பா சும்மா இருக்குது, அவங்களுக்கு என்ன வேல்யூ கொடுக்கறனே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்புட் ஆஃபில் ஒரு அருமையான ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேல்யூ கேட்குறீங்க அப்படின்னா அது என்ன வேல்யூ கேட்குறீங்கன்னு சொல்லி நம்மளுடைய யூசர்ஸுக்கு சொல்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அது எப்படி கொடுக்குற அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ அதே கோட்ஸே இருக்கட்டும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்புட் ஆஃப்குள்ளே ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் ஒன்று கொடுக்க போகிறோம். தட் இஸ் இப்போ நம்ம என்ட்ரஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ட்ரு நம்பர்னு கொடுக்குறங்காட்டி யூசர்ஸ் கிட்ட நம்ம நம்பர் ஒன்று கேட்குறோம் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் யூசர் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்குது. என்ட்ரு நம்பர்னு கொடுக்குறங்காட்டி இப்போ யூசருக்கு தெரியும் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூசருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்களும் இந்த நம்பரை என்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ 23 நம்பர் என்ட்ரு பண்ணல இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் இந்த இது. ஸோ இதுக்காக தான் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இன்புட் ஆஃப், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் ஆஃபில் ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணி வாங்கிக்கிறோம். ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இப்போது பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கூட கீழே ஏ அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க இதையும் வச்சு இப்போ நம்ம ஏதாவது டாஸ்க் பண்ணலாமா, கிடைக்கிற இன்புட்டை வச்சு. ஸோ என்ன டாஸ்க் பண்ணலாம், இப்போ ஒரு அடிஷன் பண்ணலாம். இப்போ பிரிண்ட் ஆஃப்
பிரிண்ட் ஆஃப் ஏ யூஸ் பண்ணுவோம். சாரி, பிரிண்ட் ஆஃப் இந்த ஏ வாங்கணும் இல்லையா, ஏ என்ன வேல்யூ இனிமேல் தான் வாங்க போகிறோம். ஸோ இந்த ஏ வாங்குற வேல்யூ கூட 2 ஆட் பண்ண போகிறோம். இப்போ 20 வாங்கினோம்னா 22 அவுட் வரும். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் 2. ஸோ நம்ம வாங்க போகிற வேல்யூ ப்ளஸ் 2 வரும். பார்க்கலாமா வருதான்னு சொல்லி. இப்போது ரன் மாடியில் கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 23 எரர் வருதா. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க எதுக்காக எரர் வருதுன்னு சொல்லி. பிகாஸ் எரர் ஏன் வருதுன்னு சொல்லி இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அப்படியே போவோம், அந்த இதுக்கே போவோம். எழுதுன்னு இல்லை, இதையே தூக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பிரிண்ட் ஆஃபில் டைப் வந்து இந்த வாங்குற இல்லையா வேரியபிள், ஸோ இதோட டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போது பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்கலாம். டைப் ஆஃப் ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வேரியபிளோடைய டைப் என்ன அப்படிங்கிறது தான், அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டைப் ஆஃப் ஏ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ரன் பண்ணலாமா. ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ அதே 23 கொடுக்கலாம். 23 கொடுத்துட்டு இப்போது டைப் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்காக தான் பார்த்தீங்கன்னா வருது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணுற எந்த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனில் நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தீங்கனாலும் சரி, அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். சரிங்களா. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போ நம்ம வாங்கையில் ஸ்ட்ரிங்காக வாங்கக்கூடாது, இன்டீஜராக வாங்கணும். ஏன்னா நம்ம பண்ண போகிற டாஸ்க் அடிஷன் ப்ளஸ். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்கையிலேயே இன்னொரு வேலை ஒன்று பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் ஆஃப் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குற வேல்யூ ஸ்ட்ரிங்காகவே இருந்தாலும் அதை இன்டீஜராக மாதிரி தரும். அது எப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா. இப்போ வந்து எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் 23 கொடுங்க. கிளாஸ் இன்டீஜராக வருது. இது எப்படி வருதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா அதை நான் சொல்கிறேன் கேட்டுங்க. ஓ இன்புட் ஆஃபில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இன்புட் ஆஃபில் நம்ம ஒரு வேல்யூ வாங்குறோம். ஸோ அந்த வேல்யூ 23 அது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ நான் கமாண்டில் கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ வாங்குறோம், தட் இஸ் 23 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வாங்குறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இந்த இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. இப்போது இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே 23 இருக்குது. ஸோ இந்த 23 பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் தான். ஸோ இந்த இன்ட் ஆஃப் என்ன பண்ண அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் கொடுக்கறது ஃபுல்லாக டிஜிட்ஸாகவே இருந்தது அப்படின்னா அதை இன்டீஜராக மாற்றும். அதே ஒரு வேளை வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னா ஏபி எப்படி இருந்துச்சுன்னா எரர் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டிஜிட்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் கரெக்டாக வேலை செஞ்சு அது ஒரு இன்டீஜராக மாற்றும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம் ஏ. ஸோ அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஏ வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஏல போன டைம் வந்துருச்சு. ஸோ இப்போ அதை வச்சு நம்ம ஆப்ரேஷன்ஸ் போன டைம் பண்ணல எரர் வந்துச்சா. ஸோ அந்த ஏ + 2. ஸோ இப்போ அது வருதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டைப் ஆஃப் ஏ அப்படிங்கிறத இது பண்ணிடலாம். ஓகேங்களா. டைப் ஆஃப் ஏ இது பண்ணிவிட்டு ஏ + 2 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமா. ஸோ ஏ + 2. இப்போ நம்ம இது ரன் பண்ணல என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெல், ஸோ இப்போது 20 கொடுக்கலாம். ஸோ 20 கொடுத்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே 20 வரணும். பிகாஸ் பிரிண்ட் ஆஃப் ஏ 20 வரணும். அதுக்கடுத்து பிரிண்ட் ஆஃப் ஏ + 2 இருந்துச்சா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 20 வரணும், அப்புறம் 20 + 2 22ன்னு சொல்லி வரணும். ரெண்டு அவுட்புட் இப்போ கீழே வரணும். வருதான்னு பார்க்கலாமா. 20 22. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வாங்கையில் எந்த ஒரு வேல்யூமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்ட்ரிங்காக தான் பார்த்தீங்கன்னா இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனில் கிடைக்கும். ஸோ அதைத்தான் நம்ம வந்து மறுபடியும் இன்டீஜராக மாற்றுறதுக்கு நம்ம இன்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட் வாங்குற மாதிரி ஃப்ளோட்டாக வாங்கலாம். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம FLOAT ஃப்ளோட். ஓகே. ஸோ ஃப்ளோட்டுன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா வாங்குற இன்புட் ஸ்ட்ரிங்காக வாங்குறது ஃப்ளோட்டாக மாறும். ஃப்ளோட்னா உங்களுக்கு என்ன நிறையன்னு நினைக்கிறேன், டெசிமலாக தரும். சரி, இப்போ நம்ம அதே மாதிரி 20 கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா வந்துருக்குதா. ஸோ 20.0. ஸோ இந்த இடத்துல ஒரு டெசிமலாக வந்திருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 20 வந்துருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு இன்புட் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிறோம். ஒரு யூசர்கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறதுன்னு. அண்ட் அந்த வாங்குற இன்புட் ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது, எப்படி ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை வச்சு ஒரு சில சர்டன் டாஸ்க் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கிறோம். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன்.